வெல்கம் டு மிச்சிசை. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பால்வண்ணம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த கதை எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் புதுமை பித்தன் அவர்கள் தான் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. புதுமை பித்தன் கதைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய கதைகள் வந்து நிறைய ஃபேமஸான ஒரு ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒரு கதையாக வந்து இந்த பால்வண்ணம் பிள்ளை வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது துணைப்பாட பகுதியில் வந்து இந்த கதை வந்து இருக்குது. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ளே போவோம். பால்வண்ணம் பிள்ளை இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளர்க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பால்வண்ணம் பிள்ளை. ஸோ இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆஃபீஸ் டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமான ஒரு சாதுவான ஒரு ஆள் தான். ஆஃபீஸ் வந்து யாருக்கிட்டையும் எதிர்த்து சண்டை போட மாட்டார். அமைதியாக தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பார். ரொம்பவே சாதுவான ஒரு ஆளாக வந்து ஆஃபீஸில் இருப்பார். அதுவே வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க மத்தியில் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்லர்னு சொல்லலாம். பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பயங்கரமாக அதட்டுறது, மிரட்டுறது, அவர் சொன்னதான் வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். இவருக்கும் இவர் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுல வந்து பெருசாக வந்து உடன்பாடு கிடையாது. அதனால கல்யாணம் ஆனதுலேருந்து வருஷம் தவறாமல் ஒரு குழந்தை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 குழந்தை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ 7 குழந்தை போக அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சம்பளம் வாங்குறதுனால அவங்க வீட்டில் வந்து இந்த வறுமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. பால் வாங்க கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃப் வந்து பால் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட்டை வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு மாடு வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ள ஒரு பேசிக்கிறாங்க. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோ எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன். இவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, மெக்சிகோ வந்து வட அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அதுவே பால்வண்ணம் பிள்ளை என்ன சொல்கிறாரு, மெக்சிகா வட அமெரிக்காவில் இல்லை, மெக்சிகா தென் அமெரிக்காவில் தான் இருக்குது, எனக்கு வேர்ல்டு மேப் பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பால்வண்ணம் பிள்ளை வந்து சீனை போடுறாரு. ஃப்ரெண்டு வந்து இப்பா மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்குது, தென் அமெரிக்கா இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் பால்வண்ணம் பிள்ளை அடித்து சொல்கிறாரு, மெக்சிகோ தென் அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருத்து வேறுபாடு, ஒரு கருத்துக்கு ஒரு கிளாஷ் வந்து வருது. உடனே ஒரு பால்வண்ணம் பிள்ளை கோவமா சொல்கிறாரு, ஓகே மெக்சிகோ வந்து நான் இன்னைக்கு போய் எங்கள் வீட்டில் வேர்ல்டு மேப் இருக்குது, நான் வீட்டில் போய் பார்க்குறேன். மெக்சிகோ வந்து தென் அமெரிக்காவில் இருக்குன்னா நீ எனக்கு 100 ரூபா தரணும். சப்போஸ் மெக்சிகோ நீ சொன்ன மாதிரி வட அமெரிக்காவில் இருக்குன்னா நான் உனக்கு 100 ரூபா தரேன்னு சொல்லி இவரே வாண்டானா பந்தயம் கட்டுறாரு. அவர் ஃப்ரெண்டு வந்து எதுக்குப்பா பந்தயம்னா, நான் சொல்கிறது தான் கரெக்டு, மெக்சிகோ வட அமெரிக்கா அப்படிங்கிற வட அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. இவர் கோவப்பட்டு பந்தயம் தான் சொல்லிட்டு உடனே அவசரமாக வீட்டுக்கு வராரு. இவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ரெடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி நிற்குது. பார்த்து எதுக்கு இந்த மாடு இந்த கண்ணுக்குட்டி நிற்குது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாக இருக்காரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க, நான் ஒரு கிட்டத்தட்ட 110 ரூபா கொடுத்து எனக்கு வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாடை. ஸோ பால் கறக்கிறதுக்காக நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு படி பால் கொடுக்குமா, நம்ம 7 பசங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இனிமேல் பால் தட்டுப்பாடு நம்ம வீட்டில் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. பால்வண்ண பிள்ளைக்கு அதெல்லாம் கேட்கறதுக்குலாம் வந்து மைண்ட் இல்லை. அவருக்கு உடனே போய் அவங்க வீட்டில் உள்ள அந்த வேர்ல்டு மேப் வந்து எடுத்து பார்க்கணும், மெக்சிகோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது எடுத்து பார்க்கணும். ஆனால் இவர் மேலே போய் அங்கே எங்கே தடவுறாரு, அந்த டோரு அந்த பீரோல் எல்லாத்தையும் தொலைவிட்டே இருக்காரு. ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த பீரோல் சாவியை கொடு அப்படின்னு நம்ம பால்வண்ண பிள்ளை வந்து பதட்டமாக வந்து கேட்குறாங்க. உடனே அந்த பீரோல் சாவியை எடுத்து கடைசி அந்த வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தா வேர்ல்டு மேப் வந்து 2 துண்டாக வந்து கிழிஞ்சிருக்கு. ஸோ மெக்சிகோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பால்வண்ண பிள்ளையால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் திரும்பி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸில் வந்து ஒரு வேர்ல்டு மேப் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. அந்த கபோர்டு உள்ள அந்த வேர்ல்டு மேப்பை இவரும் இவரோட ஃப்ரெண்டு வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது மெக்சிகோ வந்து தென் அமெரிக்காவில் இல்லை, மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு, நீ எனக்கு ஒழுங்காக மரியாதை 100 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ பால்வண்ணம் பிள்ளைக்கு வந்து 100 ரூபா கொடுத்து 100 ரூபாவும் நஷ்டமாகுது. ஆல்ரெடி வீட்டில் 7 குழந்தைங்க இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாவும் நஷ்டமாகுது. ஸோ 100 ரூபாங்கிறது இந்த காலத்தில் பெருசாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு 1980s அந்த டயத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பால்வண்ண பிள்ளைக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு பயங்கர கடுப்போடு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து அந்த புதுசாக வாங்கின அந்த பசுலேருந்து கறந்த ஒரு பாலில் வந்து நல்ல ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காஃபி வந்து குடிக்கிறாரு. இவருக்கு ஆல்ரெடி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறதுனால
இவருக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஆ ப பசு மாடு வாங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்ல உள்ள பசங்க யாருமே வந்து பாலே குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பசுமாடு வாங்கி வேஸ்ட்டா போகுது. ஸோ அந்த பந்தயம் கட்டி ரூ. 100 வேஸ்ட்டா போகுது. பசுமாடு வாங்கி அந்த பசுமாடும் வந்து பசுமாட பாலும் வந்து உங்களுக்கு அ எந்த பயனும் இல்லாம போகுது. அந்த கோபத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பசுமாட வித்துறலாம். ஸோ வறுமை காரணமாக பசுமாடு வித்துறலாம்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு ரொம்பவே கம்மியான விலையில ரூ. 35க்கு அந்த பசுமாட வித்துடுறாரு. இவர் ஒய்ஃப்க்கு வந்து பயங்கர கடுப்பா வருது. நான் நகையெல்லாம் அடமானம் வச்சு ரூ. 110 வாங்கியிருக்கேன். நீங்க வெறுமனே ரூ. 35க்கு விக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு பயங்கர கோவம் வருது. ஆனா ஹஸ்பண்ட்ட போய் சொன்னா ஹஸ்பண்ட் கத்துவாரு அப்படிங்கிறதுக்காக ஒய்ஃப் வந்து அடங்கியே இருக்காங்க. ஸோ வேற வழி இல்லாம ரூ. 35க்கு அந்த பசுமாட்டையும் கன்னுக்குட்டி வேற ஒருத்தருக்கு வித்துடுறாங்க. வேற ஒருத்தருக்கு வித்தது போக அவங்களோட சின்ன பையன் வந்து, ஐயோ! என் கன்னுக்குட்டி போகுதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். உடனே ஒரு கோவத்துல அட சும்மா கடா சவமே அப்படின்னு அவரு பசங்கள வந்து திட்டுறாரு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து எல்லாமே நஷ்டத்தில தான் முடியுது. ஸோ பந்தயம் கட்டுனது ஃபெயிலியர் ஆகுது. அவர் வாங்குன பசுமாடும் அந்த நஷ்டத்தில முடியுது. ஸோ லைஃபே பார்த்தீங்கன்னா, ஒரு நஷ்டத்தில தான் இவருக்கு போகுது. ஆனாலும் அடுத்த குழந்தைக்கு வந்து ரெடியா இருக்கிறாரு பால்வண்ணம் பிள்ளையோட ஒய்ஃப் அவங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கதை. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, அ அப்படிங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் அந்த அடமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா தெரியாம வந்து பந்தயம் கட்டக்கூடாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வறுமை அதிகமாயிட்டு இருக்கு, பண பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற இடத்துல, இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணாம விட்டது தப்பு. ஸோ வீட்ல ஒரு முகம், வெளிய அதாவது வீட்ல ஹிட்லர் மாரி முகம், வெளிய அதுவே சாதுவான முகம். இந்த மாரி 2 இடத்துலயும் முகம் வேற வேற மாரி இருக்கிறதும் வந்து தவறானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு கதை. அந்த பால்வண்ணம் பிள்ளைங்கிற பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. ஸோ அதனால இந்த கதைய பண்ணோடைய பர்ப்பஸ்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.